இவ்ளோ வக்ர புத்தி இருக்கிற அந்த ஸ்ரீஜாவுக்கு நல்ல சாவே வராது. இவளுங்களா? ஏய் ஸ்ரீஜா ஸ்ரீஜா போவாத. மா விடுமா. ஐயோ ஸ்ரீஜா சொன்னா கேளு. நல்லா வெச்சு வாங்குன. நிறுத்துங்கடி. ஏண்டி இப்படி முதுகு பின்னாடி பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அத யாரு சொல்றது? நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேக்குறது. எங்க ரூம்ல மைக்ரோ பட் வச்சு ஒட்டு கேக்குறியே, அதெல்லாம் நீதான். தெரிஞ்சிருச்சா? அப்படி தாண்டி வைப்பேன். நீங்க எல்லாம் எதுக்கு எங்க வீட்டுல தங்கி இருக்கீங்க? அபியையும் சஞ்சீவையும் சேர்த்து வைக்க தானே? ஆமா, 2 நல்லவங்களை சேர்த்து வைக்கிறதுனா அது நல்ல விஷயம் தானே. அது உன்ன மாதிரி கொழுப்பெடுத்த ஜென்மங்களுக்கெல்லாம் புரியாது. ஏய் பார்த்து பேசு. இல்ல என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அபியா இருக்கிறதுனால பொறுத்துட்டு போயிட்டு இருக்கான். அவ இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன்னு வெயி, நீங்க பண்ற வேலைக்கு எப்போ உங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஏய் ஓவரா பேசாதீங்க. நான் இப்ப நினைச்சா கூட உங்க எல்லாருமே கூட்டத்தோட தூக்க முடியும். ஏன்னா உங்க மூளை எல்லாம் லோக்கல் மூளை. ஆனா என்னோட மூளை மேட் இன் அமெரிக்கா. என்ன இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்கிறீங்களா? நான் இப்பவே போய் சஞ்சீவ் கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுலாம் அபியோட டிராமா, அபி தான் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு யோசிர அரேஞ்ச் பண்ணி அபிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்த பிளான் பண்றாங்கன்னு சொன்னேன்னு வெயி. சஞ்சீவ் இப்படி ஏண்டி பண்ணனு அபிய திட்டுவான். அபி நேரா உங்ககிட்ட வந்து, நான் உங்களுக்கு என்னடி பாவம் பண்ண? நீங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆடின்னு அநியாயமா என்னோட லைஃப் அழிச்சிட்டீங்களேடி, மரியாதை இந்த வீட்டை விட்டு போங்கடின்னு உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு விரட்டுவா. என்ன அப்படி பண்ணட்டா? இப்ப தெரியுதா இந்த ஸ்ரீஜா யாருன்னு? எல்லாரும் நீங்களே சொல்லாம கொள்ளாம இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஐயோ, ஸ்ரீஜா சொன்னதை கேட்ட உடனே எனக்கு அப்படியே பயமா இருக்கே. கை காலெல்லாம் நடுங்குதே. ஏய் லூசு, சொல்றதுன்னா போய் சொல்லுடி. எங்களுக்கு என்ன பயமா? நீ சஞ்சீவ் கிட்ட போய் சொன்னா நாங்க சீதா அம்மா கிட்ட போய் சொல்லுவோம். என்ன என்ன சொல்ல போறேன்னு பாக்குறியா? சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நான் சீதா அம்மா கிட்ட போய் சஞ்சீவும் அபியும் இப்ப வரைக்கும் ஒண்ணு சேராம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஸ்ரீஜாவும் அவங்க அம்மாவும் தான். அவங்கதான் சஞ்சீவ் அபியோட ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அபி ரூம்குள்ள பாம்ப விட்டாங்க. அதனாலதான் அவங்க 2 பேரும் இப்ப வரைக்கும் ஒண்ணு சேராம இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம்னு சொல்ல போறேன். என்ன சொல்லட்டுமா? அப்படி சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? சீதாமா ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி உங்க 2 பேரு தலை முடியும் புடிச்சு தரன்னு இழுத்து வாசல் கூட்டிட்டு போய் போங்கடி வெளியன்னு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. எங்களுக்காவது இங்க இருந்து வெளியே போனா தங்கறதுக்கு வீடுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் தான் கேதி. ஹே, நீங்க என்ன பண்ணாலும் அபியையும் சஞ்சீவையும் ஒண்ணு சேர நான் விடவே மாட்டேன். ஓ, சேலஞ்சா? இந்த துளசி கிட்டே சேலஞ்சா? பாக்கலாண்டி.
அபியையும் சஞ்சீவையும் நாங்க ஒண்ணு சேர்த்து காட்டுறோம். ஹேய், அதையும் பார்க்கலாம்டி. செமையா பேசுன துளசி. ஆமாண்டி, இவ்ளோ நல்லா பேசுற. நான் மட்டும் அப்படி பேசலன்னு வச்சுக்கோயேன், ஸ்ரீஜா சொன்ன மாதிரி சஞ்சீவ் கிட்ட நாம தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்றோம்னு எல்லாத்தையும் போய் சொல்லிடுவா. அவ வாய அடக்குதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். நான் பேசின பேச்சுல ஸ்ரீஜா செம்ம கடுப்புல இருப்பால. சோ அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இனிமேதான் நம்ம உஷாரா இருக்கணும். அந்த ஸ்ரீஜாவால ஒண்ணும் பண்ண முடியாதுடி. நான் சித்துவ வர சொல்றேன். ஹலோ சித்து. சொல்லுங்க தென்றல். நீ உடனே அபி வீட்டுக்கு வந்துரு. இப்போ வா. இப்பவே வா. வந்துருவா. வாங்க உள்ள போலாம். சீதா, என்னங்க? யாருக்கு ஃபோன் பண்ற? சம்மந்திக்குங்க. சஞ்சீவுக்கும் அபிக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்த வச்சிருக்கிற விஷயத்த சம்மந்தி கிட்ட சொல்லணும்ல, அதுக்குதான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சம்மந்தி. அப்புறம் சம்மந்தி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சம்மந்தி. அபிக்கும் சஞ்சீவுக்கும் நின்னு போன சாந்தி முகூர்த்தத்தை நடத்த ஜோசியரை கூப்பிட்டு இன்னைக்கு நாள் குறிச்சோம். அவரு இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, இத விட்டுட்டா அடுத்த 2 மாசத்துக்கு நாள் நல்லா இல்ல, அதனால இன்னைக்கே அபிக்கும் சஞ்சீவுக்கும் சாந்தி முகூர்த்தத்தை நடத்திருங்கன்னு ஐயர் சொல்லிட்டாரு சம்மந்தி. நீங்க சொல்றத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மந்தி. அபிக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னும் ஒரு நல்லது நடக்கலையேன்னு எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. அந்த உறுத்தல் இப்ப சரியாயிடுச்சு. நீங்களும் சம்மந்தியும் கிளம்பி மத்தியானமே நம்ம வீட்டுக்கு வந்துருங்க சம்மந்தி. அவர் ஊர்ல இல்ல. அபி நல்லா இருக்கணும்னு பழனிக்கு மாலை போட்டிருந்தாரு. நேத்து தான் பழனிக்கு கிளம்புனாரு. அப்படியா? சரி, நீங்க வந்துருங்க. நான் துணி கடைக்கு போய் மாப்பிள்ளைக்கும் அபிக்கும் புடவை வேஷ்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். ஐயோ, எதுக்கு சம்மந்தி உங்களுக்கு இந்த வீண் செலவு? புடவை வேஷ்டி எல்லாம் எதுவும் வேண்டாம், நீங்க வந்தா போதும். சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்பா மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கறது முறை சம்மந்தி. என் பொண்ணுக்கு தான் எதையுமே நல்லா செஞ்சு தர முடியல, இதையாவது செய்யறேனே. சரி, உங்க மாப்பிள்ளைக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க, சரிங்களா? சரிங்க சம்மந்தி. சரிங்க சம்மந்தி, சீக்கிரமா வந்துருங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன் சம்மந்தி. இது பார், அபியையும் சஞ்சீவையும் நாங்க ஒண்ணு சேர்த்து காட்டுறோம். திமிரு இருந்தா அந்த துளசியும் தென்றலும் அபிக்கும் சஞ்சீவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தியே தீருவோன்னு உன்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருப்பாங்க. எல்லாம் திமிரடி அவளுங்களுக்கு. ஸ்ரீஜா, எந்த காரணத்தை கொண்டும் அபிக்கும் சஞ்சீவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே கூடாது. அப்படி நடந்து போச்சு, நம்ம 2 பேர் கதையும் க்ளோஸ். நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் அதை பத்தி யோசிச்சேமா. இப்போ நான் பண்ண போற வேலையில அபிக்கோ சஞ்சீவ்கோ இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது. என்ன ஸ்ரீஜா பண்ண போற? மா, ஓடிட்டு இருக்க ஃபேனை நிப்பாட்டுறதுக்கு அந்த ஃபேனை கையில பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபேனுக்கான ஸ்விட்சை தேடி கண்டுபிடிச்சு அதை ஆஃப் பண்ணாலே போதும், ஃபேன் தானா நின்னு போயிடும். ஐயோ, நீ தெளிவா என்கிட்ட மேட்டர் சொன்னாலே எனக்கு ஒண்ணுமே புரியாது. நீ வேற சுத்தி வளைச்சு என்கிட்ட சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ஸ்ரீஜா. சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த துளசி தென்றலோட பிளான் என்னன்னு நமக்கு தெரியணும். நீ போய் அவங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லுமா. சரி.
யாருன்னு போய் பாரு. இதோ பாத்துட்டு வரேன். மாமா ஜூஸ் குடிங்க. யாரு? நான் சித்து, தென்றலோட ஃப்ரெண்டு. அவங்க வர சொல்லியிருந்தாங்க. அப்படியா? ஆமா. இருங்க. தென்றல், நான் அப்பவே இந்த வரேன். சீதாம்மா ஒரு நிமிஷம். போங்க. ஹே ஹாய். ஹாய் சித்து. வா வாங்க, உள்ள வாங்க. சீதாம்மா, இது சித்து. வணக்கம். இவரு என் கூட எஃப்எம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம்ப்பா. சும்மா பேசிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்காரு. அப்படியாம்மா? சரி, மாடி கூட்டிட்டு போய் பேசுமா. ம். போங்க. வரேங்க. மேல போப்பா. வாங்க ப்ரோ. யார் இந்த தாடிக்காரன்? புதுசா இருக்கா? ஈசல் மாதிரி யாராரும் அந்த வீட்டுக்குள்ள வராங்க? இந்த வந்துடுறேன். சரிப்பா. அக்கா, எனக்கு லேசா தலைவலிக்குது. நான் மேல போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி. மாப்பிள்ள டேய், வேண்டாமா? வேணாக்கா, நான் தூங்க போறேன். நீ குடி. என்ன எல்லாம் மொத்தமா மொட்டை மாடிக்கு போகுதுங்க? ஓஹோ, ஏதோ பிளான் போட போகுதுங்களா? எனக்கு தெரியாம என்ன பிளான் போடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். இதோ இதோ இப்ப வரேன். சித்து, இது துளசி. அவரு இருங்க, இவங்க எல்லார பத்தி முன்னாடியே தெரியும். காளி என்ன சொல்லிட்டாரு. நீங்க முதல்ல மேட்டர் சொல்லுங்க. அப்படி இப்படின்னு ஒரு வழியா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. எப்படியோ ஸ்ரீஜாவும் அவங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட் நைட்டை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களை எப்படியாவது தடுக்க விடாம நாம தடுக்கணும். அது எல்லாம் ஓகே தான். அந்த ஸ்ரீஜா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா யாரு? இவனை எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஓ, இவன் தான் அந்த ஜோசியரா வேஷம் போட்டுட்டு வந்தவனா? அப்புறம் அபிக்கும் சஞ்சீவுக்கு நடுவுல என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் முதல்ல சொல்லுங்க. சரி, சொல்றேன். சொதப்பிட்டேனே. நான் அபி சஞ்சீவ் ஸ்டோரியை முன்னாடியே உங்ககிட்ட கேட்டிருந்தா நான் அப்புறமா பிளான் போட்டு கொடுத்திருப்பேனே. என்ன சொதப்பிட்டா? இல்லங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்து 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் வச்சா அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. பிடிக்காதவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி ஒரு பிரயோஜனம் இல்லையே. என்னங்க சொல்றீங்க? சஞ்சீவுக்கு அபியை பிடிக்கல, சரியா? இப்ப சஞ்சீவையும் அபியும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்கு அனுப்பி வச்சோன்னு வச்சுக்கோ. சஞ்சீவ் தான் அபி மேல இருக்க கோவத்துல எதுவுமே பண்ண மாட்டாரு. ஒண்ணுமே பண்ணாம இருக்க போற 2 பேருக்கு நடுவுல நாம எதுக்குங்க ஃபர்ஸ்ட் நைட் வைக்கணும்? அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் வச்சாலும் அது அவங்க வேஸ்ட் நைட்டா தான் ஆக்குவாங்க. ஆமால்ல? ஆமா, இத நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே. இப்ப என்ன பண்றது? அப்ப மாப்பிள்ளையும் அவையும் ஒண்ணு சேர மாட்டாங்களா? ஏன்னா சேர மாட்டாங்க, சேர்த்துடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஓஹோ, இந்த தாடிக்காரன் தான் இவங்களுக்கு ஐடியா சப்ளையரா? இவங்க என்ன பண்ண போறாங்க? நாம இப்போ அபியமும் சஞ்சீவையும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல அனுப்புறதுக்கு முன்னாடி சில வேலைகள்லாம் பார்க்கணும். அப்படி பார்த்தா
சஞ்சீவ் அவர் அறியாமலே அபி கூட ஒண்ணு சேர்ந்துருவார். என்ன பண்ண போற? சஞ்சீவ ஃப்ரீ ஹிட் பண்ண வைக்க போறோம். ஃப்ரீ ஹிட்டா? ஆமாண்ணே. சஞ்சீவும் அபியும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள லைட்டா அப்படியே பிசிக்கல் டச்சிங்லாம் பண்ண வைக்கணும். அது எந்த அளவுக்கு நடக்கணும்னா சஞ்சீவ் அபிக்கு நடுவுல ரொமான்ஸ் கிரியேட் ஆகுற அளவுக்கு நடக்கணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள இருக்கும்போது அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள ஏதாவது நடக்கும். ஐயோ, இவங்க குரூப்பா சேர்ந்து சஞ்சீவ்க்கும் அபிக்கும் மாமா வேலை பார்க்க போறாங்களே. என்ன செய்யறது? சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இப்ப அபி கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. தென்றல், இப்ப நீ என்ன பண்றனா, அபி கிட்ட போய் அபி, சஞ்சீவுக்கு ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கான். ஐயோ, சோ காஃபி கேட்டாரு. அப்படி சொன்னீனா அபி சரின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் மேல இருக்க பாசத்துல வேகமா அவனுக்கு டீ போடுவான். அப்புறம் சஞ்சீவ் ரூமுக்குள்ள நேரா போவான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. அபி சஞ்சீவ் ரூமுக்குள்ள டீ கப்போட என்டர் ஆக போறா. அப்ப துளசி என்ன பண்ணுவானா, சஞ்சீவுக்கும் அபிக்கும் தெரியாம சஞ்சீவ் ரூமுக்குள்ள அபி நடந்து போற வழியில எண்ணெயை ஊத்தி விட்டுருவா. அட பாவி. ஊத்து. அபி என்ன பண்ணுவா, துளசி ஊத்தி விட்ட எண்ணெயில தெரியாம காலை வைப்பா. அப்படியே வழுக்கி சஞ்சீவ் மேல விழுவா. ரெண்டு பேரும் உருளுவாங்க. சஞ்சீவ் மேல அபி இருக்க ரெண்டு கண்ணும் ஒன்னோட ஒன்னும் பாத்துக்கும். அப்படியே பேக்ரவுண்ட்ல லவ் சாங்கா ஓடும்.
அபி ரொமான்டிக்கா அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல. அடிபட்டுருச்சா சஞ்சீவ்? சஞ்சீவ் அடிபட்டுருச்சான்னு கேட்டேன். ஐயோ, எங்க அடிபட்டுச்சு? மனசுல. பிளான் எப்படி? ரொம்ப பழைய பிளானா இருக்கே, ஒர்க் அவுட் ஆகுமா? ஆமாண்ணே, வாழ்க்கையிலே பல தடவை அடிச்சு துவைச்ச சீனா இருக்கே. பிளான் பழசா புதுசாங்கிறதுல முக்கியம் இல்ல. சஞ்சீவுக்கும் அபிக்கும் நடுவுல ரொமான்ஸ் நடக்குதா நடக்கலையா, அதுதான் நமக்கு முக்கியம். எவர்கிரீன் பிளான் கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகும். இது சரியா வரும்னு நினைக்கிற? உனக்கு டவுட் இருந்தா பிளான வேணா இமேஜினேஷன்ல போய் பாத்துக்கிட்டு இருக்க. துளசிக்கிட்ட வேணா கேள. துளசி, இமேஜினேஷன்ல போய் பாத்துட்டு வந்தல, பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லு. செம்ம பிளான், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இமேஜின் பண்ணி பார்த்த நானே ரொமான்டிக் மூடுக்கு போயிட்டேன்னா பாத்துக்கங்க. சரி சரி, உங்க விஷயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல தங்கச்சிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முடிச்சாடா விடணும்? இருங்கடா, உங்களை நான் மொத்தமா முடிச்சு விடுறேன். நானும் ஸ்ரீஜாவும் இருக்கிற வரைக்கும் அபியும் சஞ்சீவும் ஒன்னா சேரவே முடியாது. பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போறோம், வாங்க. வாங்க. ஓஹோ, இதான் உங்க பிளானா? ப்ரோ, டக்கு டக்குன்னு இறக்கி விடுறீங்களே ப்ரோ, உங்க நம்பர் கிடைக்குமா? நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. 1 2 3 வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஷோர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இல்ல, நம்ம கதைக்கு யூஸ் ஆகும்ல, அதான் நம்பர் வாங்கினேன். ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, மா என்னமாச்சு? துளசி தென்றல் குரூப்ல ஐடியா சொல்றதுக்குன்னே புதுசா ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவன் பேர் சித்துவா. சித்துவா? என்னமா சொல்ற நீ? ஆமா ஸ்ரீஜா, ஜோசியக்காரனா வேஷம் போட்டுட்டு வந்தானே அவன்தான். துளசி தென்றல் குரூப்ல எக்ஸிக்யூட் பண்ற எல்லா பிளானுக்கும் அவன்தான் மாஸ்டர் மைண்ட். அவங்க இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு முன்னாடி அபிக்கும் சஞ்சீவுக்கும் நடுவுல ரொமான்ஸ் நடக்கணுமா? ஏன்னா சஞ்சீவ் அபி மேல கோவமா இருக்கான்ல, அப்படியே அபியும் சஞ்சீவும் ரூம்குள்ள போனாலும் அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் நடக்காதுல்ல. அதுக்கு அபி கையில டீ கொடுத்து சஞ்சீவுக்கு கொடுக்க அனுப்ப போறாங்க. அப்போ தரையில எண்ணெய ஊத்தி விட்டு அந்த எண்ணெயில வழுக்கி சஞ்சீவ் மேல விழ வைக்க பிளான் பண்றாங்க. ஏதோ படத்துல வர சீன் மாதிரி பிளான் பண்றாங்க. இப்படி எல்லாம் பண்ணா சஞ்சீவ்க்கு அபி மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருமா? லூசுங்க, லூசுங்க. படத்துல வர சீன் தாமா, ஆனா ஒர்க் அவுட் ஆகுற சீன். என்ன ஸ்ரீஜா சொல்ற? ஆமாமா, சஞ்சீவ்க்கு அபி மேல இருக்கிறது வெறுப்பு இல்ல, ஜஸ்ட் கோவம் தான். அந்த கோவம் புகஞ்சிட்டு இருக்க சாம்பல் மாதிரி, ரொம்ப வீக் ஆனது. எப்ப வேணாலும் அணையலாம்.
அதுவும் அபி சஞ்சீவ தொட்டா போதும் உடனே அணைஞ்சு போயிடும். நாம இப்பதான் ரொம்ப உஷாரா இருக்கணும். அதனால நீ என்ன பண்ற, சஞ்சீவ் மேல அபி டீயை கொட்டுறதுக்கு முன்னாடி நீ அபி கிட்ட இருக்க டீயை கீழே தட்டிடு. அபி வழிக்கு விழுந்ததானே ரொமான்ஸ் நடக்கும். சரி ஸ்ரீஜா. என்ன இரு. அங்கே இருங்க, தலை சீவிட்டு இருக்காரு. தென்றல், நீங்க போய் உங்க வேலையை ஆரம்பிங்க. நான் போறேன். துளசி, ரூமுக்கு போய் அந்த எண்ணெயை ஊத்திரு. சரி, ஓகே. பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இருங்க, உங்க எல்லாருக்கும் வைக்கிறேன் ஆப். அபி, சஞ்சீவுக்கு ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கான். ஐயோ, சோ காஃபி கேட்டாரு. சூப்பர். பாத்து போலாமா? டன். போலாமா? நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். டீ கொண்டு வரியா? நீ எப்படி சஞ்சீவுக்கு டீ குடுக்கறேன்னு பாக்குறேன். நீ கொண்டு வர டீய நான் எப்படி தற்செயலா தட்டி விடுற மாதிரி தட்டி விடுறேன்னு பாரு. தம்பி, பிளான் சூப்பர்ப்பா. சஞ்சீவ், இந்த என்னத்த அப்படி பண்ணிட்டீங்க? மறுபடியும் உடைஞ்சிருச்சே. தம்பி, நான் ஏதோ சத்தம் கேக்குது, வாப்பா போய் பார்க்கலாம். பாத்து வர மாட்டீங்க? நான் பார்த்துதான் வந்த சஞ்சீவ், தெரியாம வழிக்கு விழுந்துட்டேன் சஞ்சீவ். அப்பா, ஐயோ அப்பா, அம்மா. என்ன பார்த்து வந்தீங்க? பாருங்க, என் ஷர்ட் எல்லாம் கரையாயிடுச்சு. உங்களெல்லாம் வலிக்குதே. சரி, நீ போய் வாஷ் பண்ணி கொடு. வலி தாங்க முடியலையே. ப்ரோ, இந்த சிந்தாமணியால நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சே. எப்படியோ நம்ம பிளான தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அப்பப்பா, முடியலையே. நானே ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நிறுத்தலான்னு டென்ஷனா இருக்கேன். இதுல டீயை வேற கொட்டி விட்டாங்க. ச்சே, எல்லாம் தேவையில்லாதான் வந்து. சஞ்சீவ், நான் ஹெல்ப் பண்ணட்டா? இல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் பண்ண. நீ இரு, நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல அபி, விடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல சஞ்சீவ், இரு. அபி, ஒரு நிமிஷம் இரு. நான் ஷர்ட்டே மாத்திக்கிறேன், குளிச்சுட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடு. ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நிறுத்தலான்னு டென்ஷன்ல இருக்கேன். இல்ல டீயை வேற கொட்டி விட்டு. சஞ்சீவ், 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 என்னாச்சு? சஞ்சீவ், 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 கண் மூச்சு பாரு. சஞ்சீவ், சஞ்சீவ், ஐயோ, சஞ்சீவ், எழுந்திரு சஞ்சீவ். சஞ்சீவ், சஞ்சீவ், எழுந்திரு சஞ்சீவ், எழுந்திரு. எழுந்திரு சஞ்சீவ். கரண்ட் ஷாக் அடிச்சதுல சஞ்சீவ்க்கு ஹார்ட் பீட் நின்னுடுச்சா? ஐயோ, அப்படியெல்லாம் ஆகக்கூடாது கடவுளே. சஞ்சீவ், 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 ஏய், இங்க என்ன பண்ற? இல்ல சஞ்சீவ், நீ ஃபேன் ஸ்விட்ச் போடும்போது கரண்ட் ஷாக் அடிச்சு வாங்கி விழுந்துட்ட. நானும் கை கால் எல்லாம் தேய்ச்சி விட்டு பார்த்தேன். ஆனா நீ எழுந்திருக்கல. ஹார்ட் பீட் செக் பண்ணப்போ அது நின்னுட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் நான் மூச்சு கொடுத்து உன் ஹார்ட் பீட்டை துடிக்க வைக்கணும்னு மூச்சு கொடுத்தேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்கவுட்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. சஞ்சீவ், எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் இருக்கியா? தலை வர வலிக்கும். இன்னும் உனக்கு தலைவலி சரியாகலையா? என்னது இந்த லிப்ஸ்டிக் எப்படி வந்தது? இவதான் ஏதாவது பண்ணி விட்டுருப்பாளோ?
சமந்தி, வாங்க சம்மந்தி, வாங்க உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க சம்மந்தி, வணக்கங்க. உட்காருங்க உட்காருங்க. அபி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வர உட்காருங்க சம்மந்தி. அபி, எப்படிமா இருக்க? அம்மா நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. உட்காரு. உட்காருங்க. அப்பா எப்படிமா இருக்காரு? அப்பா நல்லா இருக்காருமா. செம்மையா விழுந்தாங்கல்ல. இவங்கெல்லாம் யாருமா? இவங்க என் ஃப்ரெண்டு தென்றல் துளசி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. அவரு ஆகாஷ், தென்றலை கட்டிக்க போறவரு. ஹலோ ஆண்டி. வணக்கம்ப்பா. அவரு சித்து, தென்றல் கூட வேலை பாக்குறவரு. ஓ அப்படியா? வணக்கம்மா. அவரு துளசியோட மாமா பையன். அப்படியா? வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்பிள. நல்லா இருக்கீங்களா மாப்பிள? நல்லா இருக்கேன். அப்புறம் சம்மந்தி, மாப்பிளைக்கும் அபிக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்காக புடவை வேஷ்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இத அவங்க கிட்ட நீங்களே கொடுத்துருங்க. இருக்கட்டும் சம்மந்தி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா, அம்மா மார்க்கெட்ல இருந்து பூ வந்திருக்குமா? மேல மாடியில கொண்டு போய் வச்சிருங்கப்பா. சரிங்கம்மா. தென்றல், நீங்க 2 பேரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாந்தி முகூர்த்த ரூமை டெக்கரேட் பண்ணி முடிச்சிடுறீங்களா? சரிங்கம்மா. சரிம்மா. சரிங்க போய் பண்ணுங்க. ப்ரோ வாங்க. துளசி, பூ கொடு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. துளசி, என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பவே அவசரப்படாதீங்க, இன்னும் நாள் இருக்கு. ஒரு வழியா ரூம் ரெடி பண்ணியாச்சு. ரூம் எல்லாம் ரெடி பண்றது இருக்கட்டும். சஞ்சீவ் அபிக்குள்ள ரொமான்ஸ் நடக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னன்னா என்ன பிளான் சொல்லுங்க. அவசரப்படாதீங்க தங்கச்சிங்களா, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க போய் முதல்ல அபிய ரெடி பண்ணுங்க. போங்க. ஏன் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? சொல்றமா, சொன்னா கேளுங்க. நீங்க முதல்ல போங்க. போங்க மாடி போங்க சீக்கிரம். என்னடா பிளான்? சொல்லுங்க. என்ன பிளான் சொல்லுங்க. எங்கப்பா, அவசரப்படாதீங்க. இத நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி ஒரு பழக்கப்பட்ட பிளான் தான். என்கிட்ட சித்தா ஸ்பெஷல்ல மன்மத பொடின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. அத வாங்கி அபி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டு போற பால்ல அத கலந்து விட்டா போதும். அந்த பாலை சஞ்சீவும் அபியும் குடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் அவங்களாலே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஐயோ, இருங்கப்பா. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். சரி, நான் போய் பொடியை ரெடி பண்ற வேலையை பாக்குறேன். என்னப்பா, அந்த மன்மத பொடிய ஒரு பார்சல் எக்ஸ்ட்ராவாவே ரெடி பண்ணுங்க. ஏன் இப்படி என்ன பாக்குறீங்க? அப்படின்னு நான் தப்பா சொல்லிட்டேன்? சஞ்சீவுக்கும் அபிக்கும் கலந்து கொடுக்க சேஃப்டிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பார்சல் ஒன்று கேட்டேன். ஓ, ஏய் என்ன எக்ஸ்ட்ரா? நம்பிட்டோம்.
யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஸ்ரீஜா அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நைட் ரூமை டெக்கரேட் பண்றதுக்கு பூவெல்லாம் கூட வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிய ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்கு அமுச்சு வச்சிருவாங்க. நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி என்னதாண்டி நீ பிளான் வச்சிருக்க? இதுதான் என்னோட பிளான். என்னதடி இது உப்பு டப்பா மாதிரி இருக்கு? மா, இது பாஸ்பரஸ். அப்படின்னா இது ஒரு கெமிக்கல் மா. இது மேல ஈரம் இருக்கிற வரைக்கும் இது அப்படியே அமைதியா இருக்கும். இது மட்டும் காஞ்சிருச்சுன்னு வையேன், இது தன்னோட வேலைய காட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி என்னடி பண்ணும் இது? உனக்கு இரு, அதெடு. கர்ச்சீஃப் தாமா. புடி. பாத்துமா, தூரமாவே, மேல பற்ற போகுது. சரி சரி. அப்படியே இரு, காயட்டும். கர்ச்சீஃப் மேல தூவின பாஸ்பரஸோட ஈரம் காஞ்சிருச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு. ஈரம் காஞ்சிருச்சு, வா. என்னடி ஸ்ரீஜா இது இப்படி பத்திக்கிட்டே எரியுது? அபியோட அம்மா அபிக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கட்டிட்டு போறதுக்காக ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த சாரி மேல இந்த பாஸ்பரஸ் பொடிய கர்ச்சீஃப் மேல தூவுன மாதிரியே நான் தூவ போறேன். பாஸ்பரஸ் புடவைல இருக்கிறது தெரியாம அந்த அபி கையில பாலோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போவா. அப்போ நீ என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டோட பவரை கட் பண்ணிடணும். பவர் போனதும் அபி என்ன பண்ணுவா, கேண்டில தேடி எடுத்து பத்த வைப்பா. சாதாரண குண்டு பல்பு ஹீட்ல எரிற இந்த பாஸ்பரஸ் கேண்டில கொளுத்தி அவ பக்கத்துல வச்சுக்கிட்டா சும்மா இருக்குமா? அபி புடவையில இருக்க பாஸ்பரஸ் அபி கேண்டில் அவ கையில எடுத்த உடனே தானா சூடேறி பத்திக்கும். அப்புறம் புடவையோட சேர்ந்து அபியும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். எப்படி? சூப்பர் டி. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலோட போற அபிக்கு நாம பால் ஊத்த போறோம். செம்ம ஐடியா ஸ்ரீஜா. மா, நீ யாருக்கும் தெரியாம அபி ஃபர்ஸ்ட் நைட்காக வச்சிருக்க புடவைய இங்க எடுத்துட்டு வந்துரு. ஓகே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னத்த? ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க. ஆமாமா. எங்க இருக்கோம்? தெய்வான அபிக்கு வாங்கிட்டு வந்த புடவைய எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. இங்கதான் இருக்கும். இந்த புடவை தான். ஸ்ரீஜா, இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அபி கட்ட போற புடவை.
அபி, உன் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்து என்கிட்டயே ஆட்டம் காட்டுறியா? இன்னையோட உன் ஆட்டமே முடிய போகுதுடி. இது புடிமா? ஏய், இந்த பட்டு ஜரிகை மேல போட்டு விடு. ஏய், பாத்துடி, பத்திரம். பயப்படாதம்மா, பயப்படாத, பாத்துக்கலாம். இதோ இங்க போடு. ஏய் ஸ்ரீஜா, ஏசி கூலிங்கா இருக்கறதால புடவை பத்திக்கல, இல்லனா குப்புன்னு பத்திக்குண்டி. ஆமா. இந்த புடவைய எப்படி யாருக்குமே தெரியாம எடுத்துட்டு வந்தியோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிரு. சரி சரி போறி. சரி சரி, போ போய் வச்சிட்டு வா. போ போ. எஸ், இன்னையோட நீ தொலைஞ்சிடு. அப்பாடா, நல்ல வேளை யாரும் இல்ல. போச்சு, யார் கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவன் கண்ணிலே போட்டுட்டோமே. நாம புடவைய கபோர்டுக்குள்ள வச்சத பாத்துருப்பானோ? என்னத்த? ஒண்ணும் இல்ல சந்தோஷ், சும்மாதான். அபி, சஞ்சீவ், இந்த வம்சம் சீக்கிரம் விருத்தி ஆகணும்னு நீங்க 2 பேரும் நல்லா சாமியை வேண்டிக்கோங்க. சமந்தி, பொண்ணு மாப்பிளைக்கு நீங்க வாங்கிட்டு வந்தத ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருங்க. மாப்பிள்ள, இந்தாங்க. இந்தம்மா, இத போய் 2 பேரும் போட்டுக்கிட்டு வந்துருங்க. பாத்தியா ஸ்ரீஜா, சீதா மருமகளை எப்படி கொண்டாடுற பாத்தியா? அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுது, எரிஞ்சிட்டு போட்டோம், விடுமா. வரோம், வாங்க. அம்மா, அங்க பாருங்க. நம்ம அபி பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்கால.
பொடியை கொடுங்க. ஐயோ மறந்துட்டேனப்பா. என்ன விளையாடாதீங்க. இல்ல எங்க வச்சேன்னு மறந்துட்டேன். இரு தேடுறேன். எங்க வச்சேன் தம்பி? நீ பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு பாரு. இருக்கு இங்க இருக்கு தம்பி. இந்த பின்னாடி தான் பாருங்க. அண்ணே இந்த பொடி கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும்ல? என்ன தம்பி இப்படி கேட்ட? இது சாதாரண பொடியா? இப்படிதான் குஜராத்துக்காரனு கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. குஜராத்ல இருந்து ஒருத்தன் வந்து இந்த பொடியை வாங்கிட்டு போனான். அவனுக்கு இப்ப 28 பேர் இருக்காங்கப்பா அவன் குடும்பத்துல. அவன் குடும்பத்துக்காகவே ஒரு கடையை ஓபன் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்ல. இல்லப்பா, ரேஷன் கடை. சும்மா இருந்த ஒருத்தனுக்கே 28 பேர்னா என் மாப்பிள்ள சுறுசுறுப்பா இருப்பான். அவனுக்கு சொல்லவா வேணும்? வேசெல்லாம் நேரம் இல்லப்பா, டக்குன்னு கலக்குப்பா. நல்ல போடு அண்ணா. ஃபுல்லாவும் போடவா? ஓடுறா. என் கண்ணே பற்று போல இருக்க. சஞ்சீவ், அபிய பார்த்தது போதும், நீ ஒரு ரூமுக்கு போ. சமந்தி, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். அம்மா நீங்க இருங்க, நாங்க போய் எடுத்துட்டு வரோம். சரி. அண்ணே திரும்பவும் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஒர்க் அவுட் ஆயிடும்ல? தம்பி, இது சாதாரண பொடி கிடையாதுப்பா. வேற? இது ஒரு மன்மத பொடி. மாட்டு வாளு, அது கூட 60 வகையான சித்த மூலிகையை இடிச்சு பொடியாக்கி கொல்லிமலையில இருக்கிற சித்தர் தயார் பண்ணது. இத குடிச்சா அவனுக்கு 60 பவர் வந்துடும். அப்படிப்பட்ட மன்மத பொடியை போய் சந்தேகப்படுறியப்பா? என்னாச்சு? தண்ணி எடுத்துட்டு வரட்டா? நானே போய் குடிச்சிட்டு வரேன். வேணும்னா கொஞ்சம் குடிச்சு பாக்குறியா? இப்ப பால் வேணுமா? ரெடி ரெடி. ரெடிமா, குடுப்பா. இந்தாங்க, கொண்டு போ. தங்கச்சிங்களா, போன உடனே இந்த பாலை குடிக்க சொல்லுங்க. ஏன்னா இதுல மூலிகை பொடி கலந்துருக்கு. மூலிகை பொடியா? குடும்ப விருத்திக்காக என் தங்கச்சியும் என் மாப்பிளையும் நல்லபடியா ஒண்ணு சேரணுன்றதுக்காக கலந்துருக்கேன். அதனால ரூமுக்கு போனோன்னா மாப்பிளையும் தங்கச்சியும் குடிக்க சொல்லிருங்க. அப்பதான் நீங்க பிளான் பண்ண மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். அப்போ இதெல்லாம் உங்களோட பிளான் தானா? சரிங்கண்ணா, கொடுத்துடுறேன். வாடி. பாத்து போங்க தங்கச்சி. தண்ணி குடிச்சிட்டியாமா? குடிச்சிட்டேன் அத்தை. அபி வாங்கிக்கோ, சூடா இருக்கு பால். அபி, ரூம்குள்ள போன உடனே நீயும் சஞ்சீவும் இந்த பாலை குடிச்சிடணும். நான் சொல்றது சரிதானே? அத்தை, என்ன ஆசீர்வாதம். ஒரு நிமிஷம். சந்தோஷமா இருமா. நல்லா இருமா. சரி சரி, கூட்டிட்டு போங்க. வா. ஆல் தி பெஸ்ட். போங்கடி. கடவுளே, பால்ல கலந்த பொடி ஒண்ணு சேர்ந்த மாதிரி அபியும் சஞ்சீவும் ஒண்ணு சேரணும். கண்டிப்பா சேருவாங்க. நீதான் சேர்த்து வைக்கணும் கடவுளே. அபியையும் சஞ்சீவியும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த தென்றல் குரூப் ஃபர்ஸ்ட் நைட் பால்ல ஏதோ பொடி கலந்து வச்சிருக்காங்கடி. அந்த பொடி கலந்த பாலை சஞ்சீவும் அபியும் குடிக்காம நம்ம தடுத்தாகணும்டி. மா, எப்படியும் அபி இருந்து சாக போறா. அவ என்ன குடிச்சா நமக்கு என்ன? விடுமா. ஆமா இல்ல?
ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்கல்ல. மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஆனா நமக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல ஒரு நார்மல் நைட்டு தான். சோ ஃப்ரீயா இரு. சஞ்சீவ், நான் அந்த பில்லோ பெட்ஷீட் எடுத்துக்கிட்டுமா? ஏய் ஒரு நிமிஷம். பால் இல்ல பால் வேண்டாம். ஏன்? நான் ஃபர்ஸ்ட் நைட் மூட்ல பால் கேக்குறேன்னு நினைக்கிறியா? பால் எடு. அது இல்ல சஞ்சீவ், என் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு அந்த பால்ல எனக்கு தெரியாம ஏதோ மூலிகை பொடிய கலந்துருக்காங்க. என்ன சொல்ற அபி? ஐயோ கோவப்படாத சஞ்சீவ், நான் சொல்றத முதல்ல கேளு. நம்ம வீட்ல எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். இந்த விஷயம் துளசி தென்றலுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு முழுக்க இங்க தங்கியிருக்காங்க. நமக்காக ஜோசியரை வர வச்சு இந்த ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் நடக்க ஏற்பாடு பண்ணதும் அவங்கதான். இந்த விஷயம் எனக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். துளசி, தென்றல், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், காளி அண்ணன் எல்லாரும் பேசிட்டு இருந்ததை நான் இப்போதான் கேட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க ஏதோ புரியாம இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்கள எனக்காக மன்னிச்சிரு சஞ்சீவ். தாம்பத்தியங்கிறது உடலும் உடலும் சேர்றதில்ல, மனசும் மனசும் சேர்றதுதான்னு அவங்களுக்கு தெரியல. மனசு சேராம ஃபோர்ஸ் பண்ணி ஏமாத்தியெல்லாம் இதை நடக்க வைக்க முடியாது. அது தானா நடக்கணும். அது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். மார்னிங் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா இரு சஞ்சீவ், ப்ளீஸ்.